Hi friends, welcome to Nallathor Veenai channel. நம்ம எல்லாருக்குமே ஈஸியான ஸ்வீட் அப்படின்னா டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது கேசரி தான். அந்த கேசரியை ரொம்பவே சாஃப்டாக முத்து முத்தாக எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேசரி செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 10 போல் முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்ததுமே அதை வெளியே எடுத்துட்டு அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 ஸ்பூன் அளவுக்கு வாசம் இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் லைட்டாக சூடாகி வந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ரவை நல்லா வறுபட்டு இன்னுமே நல்லா வெள்ளை கலரில் பொரிஞ்சு வரும். அது வரையிலையும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ரவையில் கட்டி எதுவும் படாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. நான் இங்கே மஞ்சள் கலர் கேசரி பொடி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி சேர்த்த கொஞ்சம் நேரத்துலேயே ரவை எல்லா தண்ணியும் உறிஞ்சி நல்லா கெட்டியாகி வந்துடும். ஸோ அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுங்க. ரவை நல்லா வெந்து கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் சுகர் கூட ஒரு 3 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாசனைக்காக அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரும். அது வரையிலையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. மெல்ட்டான சுகரெல்லாம் நல்லா கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய், கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். கலந்து எதுவும் விட வேண்டாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி மெதுவாக கேசரியை கிளறி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி தான் கல்யாண வீடுகளெல்லாம் கேசரி செய்வாங்க. அதான் நம்மளுக்கு கல்யாண வீட்டு கேசரினாலே ரொம்ப பிடிக்குது. இதே மாதிரி கேசரியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து